தீமைகளை வெறுக்கிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. துதிக்க சங்கீதம் 37:27ஆம் வசனம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். விசுவாசிகளாகிய நமக்கு தீமையை வெறுக்கக்கூடிய உள்ளத்தையும் கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடிய இருதயத்தையும் கர்த்தர் தர வேண்டும் என்று இந்த நாளில் அதற்காக காத்திருந்து ஜெபிக்கலாம். ஏனென்றால் கர்த்தர் அன்புள்ளவர், மன்னிக்கிறவர் என்று சிலர் துணிகரமாய் தீமையை செய்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயமாகவே ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்டவர்களின் கூட்டத்தில் நாமும் இணைந்து கொள்ளாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடிய உள்ளத்தையும் சிந்தையையும் கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்று ஊக்கமாய் நமக்காகவும் நம்முடைய குடும்பத்தினருக்காகவும் நம்முடைய சபையாருக்காகவும் நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். துதிக்க வேண்டியது கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி வாழ்கிறவர்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். அதாவது அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று கர்த்தர் நமக்கு நிச்சயமான வாக்கு கொடுத்திருக்கின்றபடியால் நாம் அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.